கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்தினுடைய ஓய்வு நாள் ஆராதனையில் முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்களை இந்த தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம இந்த நாளிலே ஜெபித்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் யாவர் கண்களை மூடி கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் இந்த 6வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவ பிரசன்னம் நம்முடைய ஆராதனையில் கடந்து வரும்படியாக, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக, அவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக யாவர் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நிச்சயமாகவே ஆராதனை ஒரு விடுதலை நமக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாகவே நமக்கு ஒரு ரட்சிப்பையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும்படி கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 6வது மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்த நாள் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துவ சுவிசேஷ ஐக்கிய சபையின் மூலமாக, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே பாடி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை உற்சாகப்படுத்தும்படி கர்த்தர் கொடுத்த மேலான இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற ஒரு பகுதிகளை என் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. தொடர்ந்து நம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதாக என் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமம் மட்டும் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்பொழுது நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாள் காலையிலும் கூட ஆண்டவரை பாடி ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக உற்சாகத்தோடு, ஆண்டவரே நீர் எனக்கு தலை சாய்க்கும் கல்லாய் இருக்கிறீர், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்கு மூளை கல்லாய் இருக்கிறீர் ஐயா, நீர் என்னை வழிகாட்டுகிற தேவனாய் இருக்கிறீர், நீர் என்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்கிற பாடலை கூட உற்சாகத்தோடு கைகளை தட்டி மாமிச கண்களை மூடிக்கொண்டு ஆவியின் கண்களை திறந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நீங்க என்னை வழி நடத்துங்க, நீதான் என்னை வழி நடத்தணும்னு நினைக்கிற பிள்ளைகள் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து தேவனுடைய பகுதி கடந்து போகிறோம். உற்சாகத்தோடு தேவனுடைய பாதத்தில் பாடி ஆராதிப்போம். கர்த்தர் தம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. எல்லாரும் பிள்ளைகள் முதல் எல்லாரும் முதியோர்கள் எல்லாம் கைகளை தட்டி பாடி தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் தம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. எல்லாரும் உற்சாகத்தோடு கைகளை தட்டி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏபெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஒரு விசை கூட தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரவுமா என்கிறே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. வாய்களை திறந்து சொல்லுங்க. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரவுமா என்கிறே, பூமி துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. கைகளை தட்டி சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே.
பெத்தே இது வானத்தே வாசல். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசையா ஆசீர்வாதத்தே வாசல். ஏபெத்தே ஏபெத்தே இது வானத்தே வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தே வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, கைகளை தட்டி மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி, தகப்பன் தேசத்தில் திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். ஒரு விசை கூட செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர், தகப்பன் தேசத்தில் திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டே. கைகளை தட்டே சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீரே. பெத்தே ஏபெத்தே இது வானத்தே வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தே வாசல். ஒரு விசை கூட ஏபெத்தே இது வானத்தே வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தே வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஒரு விசை கூட ஏபெத்தே ஏபெத்தே இது வானத்தே வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தே வாசல். ஏபெத்தே இது வானத்தே வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தே வாசல். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கிறோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோ. ஆவியானவர் உற்சாகத்தோடு கைகளை தட்டி அன்பு செய்கின்றோ. ஆவியானவர் ஓரா தரிபானா அன்பு செய்கின்றோ. ஒரு விசை கூட உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கின்றோ. 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 ஸ்தோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனும் அபிஷேகத்தோடு ஸ்தோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனோ
உண்டாகட்டும். மாட்சிமையோ துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். கைகளை தட்டே உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கிறோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோ. பிதாவே ஆராதிக்கிறோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோ. ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. ஆவியானவர் ஒரு தாரி பலவோ அன்பு செய்கின்றோ. ஒரு விசை கூட ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கின்றோ. ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கின்றோ. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வடியுதே. இயேசுவை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவே. என் வரும் அறையாக என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பங்கி 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 வடியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வடியுதே. கைகளை தட்டி இயேசுவை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவே. என் வரும் அறையாக என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பங்கி 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 வடியுதே. ராஜா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. அப்பா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஒரு விசை ராஜா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. அப்பா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் என்னில் பங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தா, முற்றிலும் என்னை மாற்றினா. சந்தோஷம் என்னில் பங்குதே, சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் என்னில் பங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தா, முற்றிலும் என்னை மாற்றினா. சந்தோஷம் என்னில் பங்கு. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆற்றுக்கோட்டையின ரத்தினா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆற்றுக்கோட்டையின ரத்தினா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 பொழிந்திடும் வல்லமை,
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் ஓராமனா. கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணி போல ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நாட்டங்கள், எத்தனையோ வேதனைகள் வந்தாலும் ஆண்டோடைய கரத்தினாலே, ஆண்டோடைய கிருபையினாலே, ஆண்டோடைய இரக்கத்தினாலே, ஆண்டோடைய தயவினாலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி நினைக்கிற பிள்ளைகள் உற்சாகத்தோடு கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ஓராக்கமானா ரீபதரமனா சபலவலபோ ரீகதரமனவலபோ ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, யார் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் ஒருவர் மட்டும் எங்களை கைவிடக் கூடாது. நீ நித்திய பிதா, நீ சமாதானத்தின் தேவன். ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி நினைக்கிற பிள்ளைகள் கடைசியாக கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு விசை கூட நன்றிகளை செலுத்துங்க. அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. உலகத்திலே பார்க்கும் பொழுது எங்க பார்த்தாலும் நோய்கள், எங்க பார்த்தாலும் போராட்டங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் சண்டைகள். அன்பு தேவ ஜனமே, இனி உள்ள நாட்களிலே ஜெபத்தை மட்டும் கையில் எடுங்க. இனி உள்ள நாட்களிலே வேத வாசிப்பை கையில் எடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. நேரத்தை பார்க்காதங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு லெக்கையோடு இருந்து ஆண்டவரை பாடி ஆராதித்தார். ஆண்டவர் எப்படிப்பட்ட பிரச்சனையாய் இருந்தால், எப்படிப்பட்ட வியாதியாய் இருந்தால் அவர் மாற்ற தேவனாய் இருக்கிறார். ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ரீகாமானவலபோ சபரபரபலபா என்னை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க, எங்களை முழுமையாய் நிரப்புங்க. ஓ ராகதாராமா, ஓ ராமதாராமனா ரீகாபலபலபா, ஓ ராதாராமாமாமானா ரீகாபதாராமாமானா. ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க அன்பு தேவ ஜனமே. ஓ ராமதாரானானானா, ஓ ராகபலமாமாமா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை குயவனை கைலிமணில் போல என்னை ஒவ்வொரு நாளும் வணைந்து ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொண்டு வருகிற. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, குயவன் கையில எப்படி களிமண் இருக்கிறதோ அதே போல எங்களை உருவாக்குங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய கைகளை நாங்கள் அடங்கி இருக்க விரும்புகிறோம் நினைக்கிற பிள்ளைகள் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தே. கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் மாமிச கண்களை மூடிக்கொண்டு அந்த ஆவியின் கண்களை திறந்து கொண்டு பரலோகத்தில் இருக்கிற ராஜாவை பார்த்து சொல்லுங்க. குயவனேவம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. குயவனேவம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே. என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே. நம் பாதத்தில் என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே
பார்த்து கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்து. தகப்பனே, குயவன் கையில் இருக்கிற போல களிமண்ணா எங்களை மாற்று. இப்படி கருத்துக்களை நாங்கள் அடங்கி இருக்க விரும்புகிறோம் நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அன்பு தேவ ஜனமே, எல்லாரும் கைகளை உயர்த்தி குயவனைவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. குயவனைவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் ஒரு விசை கூட. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எல்லாமாகி மக்கியம் பாத்திரரே, எல்லா கானத்துக்கும் பாத்திரரே. எல்லாமாகி மக்கியம் பாத்திரரே, எல்லா கானத்துக்கும் பாத்திரரே. கைகளை உயர்த்தே அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குயவன் கையிலே களிமண் எப்படி இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே எங்களை வணைந்து கொள்ள வேண்டும் ஆச்சரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் நடக்க உதவி செய்யுங்க. என்னுடைய சித்தம் இனி என் வாழ்க்கையில வேண்டாம். உம்முடைய சித்தத்திலே நான் இருக்க விரும்புகிறேன் ஐயா. உம்முடைய சித்தத்திலே நடக்க விரும்புகிறேன் தகப்பனே. இனி உள்ள நாட்களிலே ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவாதி தேவன் பயன்படுத்தின கிருபைக்காய் நன்றி. மீதமுள்ள நேரத்தை நம்முடைய பாதத்திலே கொடுக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதித்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 6வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த தொலைக்காட்சி மூலமாக தேவனுடைய வார்த்தையோடு எழுப்பி நிற்க ஆண்டவர் கொடுத்த மேலான இரக்கங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ஒரு மாதத்தை கூட என் ஆண்டவர் நமக்கு தானமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த நாள் ஆராதனையில் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்கிறதான ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்போடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் பேச போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இருக்கிற இடங்களிலே வேதத்தை கையில் எடுத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இந்த நாளிலே கடந்து போகிறோம். நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது மட்டுமல்ல, நீங்கள் அதன்படி நடக்கிறவர்களானால் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை இந்த 6வது மாதம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்தும் என்பதை நம்பிக்கையோடு கூட நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லலாம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாவர் வேதத்தை கையில் எடுத்து இந்த நாள் ஆதாரமாக கர்த்தருடைய வார்த்தையின் ஆதாரமாக சிந்தனைக்கு ஆதாரமாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை இந்த நாளில் நம்ம இந்த ஆராதனைக்காக வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி செய்தார். நல்ல கவனிங்க எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்தினுடைய ஓய்வு நாள் ஆராதனை முதல் ஞாயிற்றுக்கிழமையில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள் கடந்து வருகிறது. யாபேஸ் என்கிறதான ஒரு தேவனுடைய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறதான ஒரு விண்ணப்பம் அல்லது ஆண்டவர் சமூகத்தில் அவர் ஜெபிக்கிறதான ஒரு ஜெபத்தை
அமை ஸ்தோத்திரம், வேத வசனத்தின் மூலமாக நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். யாவரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுவீர்களானால் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு பெருக்கத்தையும் ஒரு விடுதலையும் கொண்டு வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கவனியுங்கள், எனக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வாரத்தில் யாபேஷுடைய எல்லையை கர்த்தர் விரிவுபடுத்தினார். நல்ல கவனிங்க. ஆமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில நீங்க இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் வாய்களை திறந்து சொல்லுங்க, இந்த மாதம் ஆண்டவர் எங்களுடைய எல்லையை விரிவுபடுத்த போகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்ன எல்லையை கர்த்தர் விரிவுபடுத்த போகிறார்? நல்ல கவனிப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா விதத்தின் எல்லையாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். சந்தோஷத்தின் எல்லையை என் கர்த்தர் விரிவுபடுத்த போகிறார். சமாதானத்தின் எல்லையை என் கர்த்தர் விரிவுபடுத்த போகிறார். பொருளாதாரத்தின் எல்லையை என் கர்த்தர் விரிவுபடுத்த போகிறார். ஒருவேளை எந்த எல்லை உங்களுக்கு விரிவுபட வேண்டுமோ, யாபேஷ் ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக நிச்சயமாய் நாமளும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்போம் என்று சொன்னார். ஆமே ஸ்தோத்திரம். யாபேஷின் எல்லையை விரிவுபடுத்தின கர்த்தர் நம்மளுடைய எல்லையும் என் கர்த்தர் விரிவுபடுத்த போதுமானவர். ஏன் இதை சொல்லுகிறார் இந்த இடத்துல என்று சொன்னால், நீங்க நல்லா கவனிங்க. மனிதன் ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்கை வைத்திருக்கிறான். ஒருவேளை நம்மளுக்கு அநேகர் எல்கையை வச்சிருக்கலாம். ஆமே ஸ்தோத்திரம். இவங்களுக்கு சந்தோஷத்துக்கு இவ்வளவுதான் எல்க, இதை விட இவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை நீ பார்க்க முடியாது. இவங்க பொருளாதாரத்தில் இவ்வளவுதான் எல்க, இதை விட இனி பார்க்க முடியாது. ஒரு உயர்வை பார்க்க முடியாது. இவங்க ஆமே ஸ்தோத்திரம் வீட்டில் எல்லா பொருளாதாரம் மட்டுமல்ல சகல காரியங்களுக்கும் இவ்வளவு தான் எல்கை என்று சொல்லி மனிதன் ஒருவேளை உங்களுக்கு எல்கையை குறிச்சிருந்தா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். என் கர்த்தர் எங்கள் எல்லையை விரிவுபடுத்த போகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் ஆமே ஸ்தோத்திரம் எங்கள் எல்லையை விரிவுபடுத்த போகிறார். ஆமென். நல்ல கவனித்து பார்க்க போகிறோம். வேதத்தில் இருந்து அதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. யாபேஷ் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே என் எல்லையை விரிவுபடுத்த வேண்டும். ஆமென். இன்னைக்கு உயர்வதற்கு ஆசை இருக்கிற யாராவது, ஆசை இல்லாத யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி யாரிடத்திலையாவது கேட்டா, யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள், எங்களுக்கு நிச்சயமா இந்த உலகத்தில் உயர்வு வேண்டும், ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு பெருக்கம் வேண்டும் என்று சொல்லி யாரை கேட்டாலும் இந்த உலகத்தில் சொல்லுவார்கள். நல்ல கவனிங்க. இந்த பெருக்கத்தோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் சந்தோஷம் நம்ம கூடத்தில் இருக்கணும்னா தீங்கு நம்மை விட்டு விலக்கப்பட்டு இருக்க வேண்டும். இந்த 1 நாளாகமம் 4:10 சொல்லுகிறார், தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை விரிவுபடுத்த வேண்டும். நம்ம எல்லை விரிவுபடுவதற்கு அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், உங்க கரம் என் கூடவே இருந்து எங்களை ஆமென் எங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தட்டும். நல்ல கவனிங்க. அவர் யாருடைய கரத்தை எதிர்பார்க்கிறார்? இந்த 6வது மாதத்தில் இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் நிச்சயமாக உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தட்டும், உம்முடைய கரம் எங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தட்டும். யாபேஷ் கேட்டா, கவனிச்சு பாருங்க. யாபேஷ் சொல்லுகிறார், ஆண்டவரே எங்களோடு எங்களுடைய எல்லை விரிவுபடுவது மட்டுமல்ல, அதற்கு கூடத்திலேயே ஒரு தீங்கு எங்களுக்கு வேண்டாம். அதனால் அவர் சொல்லுகிறார், எல்லை விரிவுபடுவதற்கு முன்பதாக தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் எல்லை விரிவுபடுத்தது மாத்திரமல்ல, எங்கள் எல்லைக்குள் இனிமே தீங்கு நிற்கவே கூடாது. எங்கள் வீட்டின் எல்கை, எங்கள் குடும்பத்தின் எல்கை, எங்கள் சந்தோஷத்தின் எல்கை, எங்கள் சமாதானத்தின் எல்கை, எங்கள் பொருளாதாரத்தின் எல்கைக்குள்ளாக தீங்கு இனி நிற்கக்கூடாது. பாருங்க யாபேஷ் எப்படி ஜெபிக்கிறான். நம்ம தேவையை மட்டும் கேட்போம், தீங்க பத்தி யோசிக்க மாட்டோம். ஆனா யாபேஷ் சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்க தருகிற ஆசீர்வாதத்தின் ஆமென் கூடவே தீங்கு என் குடும்பத்தில் நிற்கக்கூடாது, தீங்கு என் வீட்டில் நிற்கக்கூடாது, தீங்கில் என் எல்கைக்குள் நிற்கக்கூடாது. அப்படின்னா இந்த 6வது மாசத்துல இந்த செய்தியின் ஆரம்பத்தில் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எங்க எல்கைக்குள் இனி தீங்கு நிற்கக்கூடாது. ஆண்டவரே எங்க எல்கைக்குள்ளாக இனி தீமை நிற்கவே கூடாது, தீங்கு நிற்கக்கூடாது. தேவ சமாதானம் எங்க எல்கைக்குள்ள நிற்கட்டும். நல்ல கவனிங்க. இந்த 6வது மாசத்துல
ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் எல்லையை விரிவுபடுத்த போகிறார். கர்த்தர் உங்களுடைய சகல எல்லையும் கர்த்தர் விரிவுபடுத்த போகிறார். அதற்கு காரணம் ஒரே ஒரு கரம் நம்ம கூட இருந்தா போதும், நம்முடைய எல்லைகள் விரிவுபடும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு இருந்தால் எங்களுடைய எல்கை விரிவுபடும். நீங்க கவனிங்க, வேதத்தில் நெருக்கமாக இருந்த ஒரு தேவ பிள்ளைகள் விசாலத்துக்காக ஒரு இடத்தை விசாலப்படுத்த அவர்கள் புறப்படுகிறார்கள். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை 5 மாதங்களும் பலவித நெருக்கங்கள், பொருளாதார நெருக்கம், சந்தோஷத்தில் ஒரு நெருக்கம், சமாதானத்தில் ஒரு நெருக்கம், எல்லா சூழ்நிலைகளிலும் நெருக்கப்பட்ட அனுபவத்தில் ஒருவேளை இந்த நாளில் நம்ம காணப்படலாம். உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இங்க தீர்க்கதரிசி புத்திரர்கள் எலிசாவை நோக்கி சொல்லுகிறார்கள், நம்ம இருக்கிற இடம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது, எப்படியாவது நமக்கு ஒரு விசாலம் வேண்டும். யார் நமக்கு உதவி செய்ய போகிறா, அல்லது யாரிடத்துல போய் சொன்னால் நம்முடைய நெருக்கத்துக்கு ஒரு பதில் கிடைக்கும். அப்பொழுது ஸ்தோத்திரர்கள் சொல்லுகிறார்கள், நாம் இருக்கிற இந்த இடம் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. 2வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவர் போங்கள் என்றார். கவனிங்க, இந்த இடத்துல எலிசாவின் இடத்துல ஊழியக்காரன் இடத்துல போய் ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க. என்ன ஆலோசனை? நம்ம இருக்கிற இடம் நெருக்கமாக இருக்கிறது, எங்களுக்கு இந்த 6வது மாசத்துல ஒரு விசாலம் எங்களுக்கு வேண்டும், எங்கள் எல்கைக்கு ஒரு விசாலம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இவர்கள் தீர்க்கதரிசியின் இடத்துல போய் கேட்கிறார்கள். அப்பொழுது அவங்க சொல்றாங்க, நம்ம பக்கத்துல யோர்தான் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது, அங்கே போய் நம்ம உத்தரங்களை வெட்டி மரங்களை வெட்டி நம்ம எப்படியாவது ஸ்தோத்திரம் நம்ம எல்லையை விரிவுபட முயற்சி பண்ணுவோம். இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், நீங்க முயற்சி எடுக்க ஆரம்பிங்க, நிச்சயமாய் உங்கள் முயற்சியை கர்த்தர் வெற்றிகரமாய் மாற்றி கொடுப்பார். நல்ல கவனிங்க, இவர்கள் ஜெபித்து ஆரம்பிக்கிறார்கள், தரிசனத்தோடு ஆரம்பிக்கிறார்கள். ஒருவேளை இந்த 6வது மாசத்துல இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை வேளையில ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க, எங்க எல்லை விரிவுபட தேவனுடைய கரத்தை நாங்கள் எதிர்பார்த்து இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் எல்லை இனி விரிவுபடுத்தப்பட வேண்டும். ஒருவேளை உங்களுடைய எல்லை விரிவுபட மனுஷனிடத்துல போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அவங்க நல்ல ஆலோசனை சொல்லி தரமாட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய எல்கை விரிவுபடுவதை குறித்து பொறாமை உள்ளவர்களாய் இருந்தால் அதை எப்படியாவது தடுக்க முயற்சிப்பார்கள். ஆனால் நம்ம ஆராதிக்கிற இயேசு அப்படி இல்லை. உங்களுடைய எல்லை விரிவுபட விரும்புகிறவர், உங்கள் உயர்வில் சந்தோஷப்படுகிறவர், உங்களை உயர்த்தி பார்ப்பதில்லை. நம் ஆராதிக்கிற கர்த்தர் அதிகம் விருப்பமுள்ள தேவன். அப்போ முதல்ல நம்ம விருப்பத்தை யார்கிட்ட சொல்லணும் பாருங்க, நம்ம ஆராதிக்கிற தேவனிடத்துல சொல்லணும். நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய தரிசனத்தை, நம்முடைய நெருக்கத்தை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய பாரத்தை யாரிடத்துல சொல்ல வேண்டும்? 5 மாசமும் யாரிடத்துல சொல்லி இருக்கிறீங்க? மனிதனிடத்துல சொல்லி சொல்லி மனிதனால் அதிக பாரமே அல்லாமல் ஒரு எல்கை விரிவுபட நம்மளால முடியவில்லை. மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்டு கேட்டு ஒருவேளை நம்முடைய எல்கை குறுகினதை அல்லாமல் ஒரு விசாலத்தை பார்க்க முடியல. இந்த 6வது மாசம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதத்திலே மனிதன் எல்லையை குறுகப்படுத்தும் போது என் கர்த்தருடைய எல்லை விசாலப்படுத்த போகிறார். ஹalleluya. பரிசுத்தாவில உணர்ந்து சொல்லுகிறேன், இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுடைய எல்லையை கர்த்தர் விரிவுபடுத்த போகிறார், விரிவுபடுத்த போகிறார், விரிவுபடுத்த போகிறார். இவங்க தீர்மானம் பண்ணினாங்க,
நம்ம இருக்கிற இடம் நெருக்கமா இருக்கிறது. ஒருவேளை உங்க வீடு நெருக்கமா இருக்குதா, இன்னைக்கு கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஒரு விசாலம் வேண்டும். ஹalleluya. இன்ஜினியரை சந்திப்பதற்கு முன்பதாய், மனுஷங்கிட்ட உதவிகளை கேட்பதற்கு முன்பதாக உங்களுடைய பெட்டிஷனை, உங்களுடைய எல்கை விரிவுபடுதலை, உங்களுடைய தரிசனத்தை முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க தரிசனத்தை முழுமையாக்கி கொடுக்கிறவர் கர்த்தர். இவங்க என்ன செய்தாங்க? தேவ மனுஷனாய் இருக்கிற எலிசா இடத்துல அவர்கள் நெருக்கத்தை சொன்னார்கள். அவர்கள் உடனே வாங்க போவோம், வாருங்கள் போவோம், போய் உத்தரத்தை வெட்டி எப்படியாவது நம்முடைய எல்லை விரிவுபடுத்தப்பட வேண்டும். ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபித்ததோடு நிறுத்தல, தரிசனத்தை செயல்படுத்த ஆரம்பித்தார்கள். இந்த மாசத்துல சொல்லுங்க, எங்க தரிசனத்தை ஜெபத்துல மட்டும் இல்லைங்க, 5 மாசமும் ஜெபித்த தரிசனத்தை 6வது மாசத்தில் என் கர்த்தர் செயல்படுத்த போகிறார். செயல்படுத்த போகிறார். அவர் கேட்டுட்டே இருக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் செயல்படுத்துகிற தேவன். அவர் செயல்படுத்த போகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தரிசனத்தை செயல்படுத்த போகிறார். எங்கள் ஜெபத்தில் வைத்ததான விண்ணப்பங்களை என் கர்த்தர் செயல்படுத்த போகிறார். வாசிக்கலாம், 2வது வசனத்தை தாண்டி 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் ஒருவன் நீ தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட கடந்து போனான். நல்லா கவனிங்க, இவர்கள்லாம் சேர்ந்து எலிசாவை கூப்பிடுறாங்க, ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைய கூப்பிடுறாங்க, தரிசனம் உள்ளவங்க. நல்லா கவனிங்க, நீங்க எப்பவும் உங்க தரிசனத்தை தரிசனம் உள்ளவர்களிடத்துல சொன்னாதான் அந்த தரிசனத்துக்கு பதில் கிடைக்கும். எல்லாரிடத்திலும் போய் உங்க தரிசனத்தை ஷேர் பண்ணாதீங்க. எல்லாரிடத்திலும் போய் உங்க துக்கத்தை சொல்லாதீங்க. எல்லாரிடத்திலும் போய் உங்களுடைய எல்கையில் இருக்கிற விரிவுபடுதலை குறித்து ஷேர் பண்ணாதீங்க. இவங்க எல்லார்கிட்டையும் போகல. அவங்க கரெக்டா யாரிடத்துல போக வேண்டுமோ அவரிடத்துல தான் போனாங்க. இன்னைக்கு நம்ம வழி மாறி போய் ஆலோசனை கேட்கிறோம், தரிசனம் இல்லாதவர்களிடத்துல கேட்கிறோம். ஸ்தோத்திரம், விஷனே இல்லாதவங்க போய் நம்ம தரிசனத்தை கேட்கிறோம். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? தரிசனம் உள்ள ஊழியக்காரா இருக்கிற எலிசாவின் இடத்துல போய் கேட்கிறாங்க, நாங்க மட்டும் இல்ல, நீர் எங்களோடு வர வேண்டும், நீர் வந்தால் தோல்விகள் ஜெயமாய் மாறும். ஹalleluya. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, நீர் எங்களோடு வர வேண்டும். பாருங்க, அவர்களோடு கூட போனார். 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களோடு கூட போனார். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது, அவர்கள் யோர்தான் நதி வரைக்கும் வந்தபோது மரங்களை வெட்ட ஆரம்பித்தார்கள். நல்ல கவனிங்க, ஏற்கனவே யாபேஸ் என்ன ஜெபிக்கிறார்? தேவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என் அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஜெபித்தது மட்டுமில்லைங்க, இங்கேயும் இவர்கள் ஜெபித்து போகிறார்கள், ஜெபித்து புறப்படுகிறார்கள். நல்ல கவனிங்க, நீ தரிசனத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு விரோதமாய் எதிர்ப்புகள் எழும்ப ஆரம்பிக்கும். நீ தரிசனத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு விரோதமாய் விமர்சனங்கள் ஆரம்பிக்கும். நீ தரிசனத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்ப ஆரம்பிப்பார்கள். நீ தரிசனத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு விரோதமாய் அநேக கரங்கள் உங்களுக்கு எதிராய் எழும்ப ஆரம்பிக்கும். ஆனாலும் இந்த முதல் 6வது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தரிசனத்தை நான் செயல்படுத்தும் போது எனக்கு விரோதமாய் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும், எத்தனை கரங்கள் தீமையா எழும்பினாலும், எத்தனை விமர்சனங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், தரிசனத்தை தொடங்கினவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றி தருவார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமை சொல்றீங்க? ஏன்னா தரிசனத்தை சொன்னது மனுஷங்கிட்ட இல்ல, தரிசனத்தை சொன்னது சொந்த பந்தங்கள்கிட்ட இல்லைங்க, தரிசனத்தை சொன்னது நம் ஆராதிக்கிற தேவனிடத்தில். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, 6வது மாதத்துல என் தரிசனத்தை ஆண்டவரே எனக்கு வைத்திருக்கிறதான திட்டத்தை தேவனிடத்துல வைக்கிறேன். ஆண்டவர் தான் சொன்னாரு, நீ தொடங்கு, நான் முடிப்பேன்.
சொல்லுவீங்களா? உங்க வீட்டுல எந்த எல்கை விரிவுபட வேண்டும்? சந்தோஷத்தின் எல்கை விரிவுபடணுமா? சமாதானத்தின் எல்கை விரிவுபடணுமா? ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் ஒருவேளை வீட்டின் எல்லை விரிவுபடணுமா? எதுவாய் இருக்கட்டும், என் கர்த்தர் இந்த மாசத்தின் 6வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை சொல்லுகிறார், செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுதே உனக்கு விரோதமாய் சத்துக்குடைய கரங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். ஆனாலும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் இதுவரைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்க கூடாதபடி குறுகவில்லை. ஏசாயா 59:1 சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல வாசிக்கும் போது அமை ஸ்தோத்திரம், அவர்கள் உத்திரத்தை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. கோடாரி தண்ணீரில் விழுந்து விட்டது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது, இது இரவலாக வாடகைக்கு வாங்கினது என்று கூறினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது? கவனிங்க. இப்பதான் பிரசங்கத்தினுடைய எல்கை நம்முடைய எல்லையினுடைய விரிவாக்கத்தினுடைய முக்கியமான பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல இவர்களுக்கு முக்கியமாய் மரத்தை வெட்டுவதற்காக ஒரு ஆயுதத்தை கரத்துல வைத்திருந்தார்கள். சும்மா எல்கை விரிவுபடாதுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, அநேகருடைய வாழ்க்கையில நடப்பது என்ன தெரியுமா? அப்படியே படுத்துக்கிட்டு சொப்பனத்தை பார்ப்பாங்க, அப்படியே தரிசனத்தை பார்ப்பாங்க. ஆமென், எனக்கு ஒரு உயர்வு வேண்டும். ஆனால் அதற்கு முக்கியமான ஆயுதம் இல்லாமல் நம்ம ஆமென் ஒரு நாளும் மரங்களை வெட்ட முடியாது, எல்கையை விரிவுபடுத்த முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம ஆராதிக்கிற தெய்வனுடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் ஆயுதம் என்ன தெரியுமா? ஜெபம் என்கிற ஆயுதம், வேதம் வாசிப்பு என்கிற ஆயுதம். நமக்கு ஆயுதம் முழங்கால் தாங்க. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஆயுதத்தை எடுத்துட்டு போறாங்க. ஆமென், ஜெபம் என்கிற ஆயுதம், ஆமென் ஸ்தோத்திரம், துதி என்கிற ஆயுதம், ஸ்தோத்திரம், வேத வாசிப்பு என்கிற ஆயுதத்தை உங்க வீட்டுக்குள்ள இருந்தா நிச்சயமா உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்ற என் கர்த்தர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆயுதம் இல்லாமல் ஒரு நாள் யுத்தத்துக்கு போனால் தோல்வி நிச்சயம், தோல்வி நிச்சயம். ஆயுதம் உள்ள தெய்வ பிள்ளைக்கு எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் என் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் என்கிற ஆயுதம் இருக்கிறதா? ஆமென், துதி என்கிற ஆயுதம் இருக்கிறதா? வேத வாசிப்பு என்கிற ஆயுதம் இருக்கிறதா? இது நிச்சயமா இருந்தால் 6வது மாசத்துல உங்க எல்லை நிச்சயமாய் கர்த்தர் விரிவாக்குவார். இவங்க கவனிங்க. ஒருவன் உத்தரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான், தரிசனத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் நல்ல கவனிங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய ஆயுதம் ஆமென் ஸ்தோத்திரம் யோர்தான் நதிக்குள்ளாக விழுந்து விட்டது, தவறி விழுந்து விட்டது. அந்த நேரத்தில் இவன் சொல்லுகிறான், ஐயோ என் ஆயுதம் துளைந்து விட்டது. இன்னைக்கு நிறைய வீட்டில் ஜெபம் என்கிற ஆயுதம் துளைந்து இருக்கிறது, வேத வாசிப்பு என்கிற ஆயுதம் துளைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆராதனை ஒருவேளை லாக்டவுனா இருந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம் 2.5 மாசம் 2 மாதங்கள் தேவாலயங்கள் பூட்டப்பட்டு இருந்தாலும் கட்டிடம் தான் பூட்டப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், துதி, ஆராதனை, வேத வாசிப்பு என்கிற ஆயுதம் உங்கள் வீட்டில் இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் எல்கையை விரிவுபடுத்துவார். நிச்சயமா எல்லை விரிவுபடுத்துவார். தொலைஞ்ச ஆயுதத்தை கையிலிடுங்க. அநேகரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உங்க வீட்டில் ஆயுதம் தொலைந்திருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன ஆயுதம் தெரியுமா? ஜெபம் என்கிற ஆயுதம் தொலைந்திருக்கிறது, வேத வாசிப்பு என்கிற ஆயுதம் தொலைந்திருக்கிறது. இந்த 6வது மாசத்துல என் கர்த்தர் முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்களோட என்னோட பேசுகிறார். ஆயுதத்தை கையிலிடுங்க, அற்புதம் வீட்டில் நடக்கும். இங்க கவனிங்க. ஆயுதம் தொலைந்து விட்டது. உடனே அவன் வேதனைப்படுகிறார், அவர் துக்கப்படுகிறார். என் ஆயுதம் துளைந்து விட்டதே, ஏற்கனவே நெருக்கத்தை விசாலமாக்க ஆயுதத்தை கொண்டு வந்தேன், இப்பொழுது இந்த ஆயுதம் துளைந்து விட்டது. உடனே ஆமென் தீர்க்கதரிசி கேட்கிறான், எந்த இடத்தில் அது துளைந்தது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபம் என்கிற ஆயுதத்தை துளைத்து விட்டேன், வேத வாசிப்பு என்கிற ஆயுதத்தை துளைத்து விட்டேன். ஹல்லேலூயா. ஆமென், துதி என்கிற ஆயுதத்தை துளைத்து விட்டேன். எரிகோ கோட்டை கீழே விழுவதற்கு அந்த இடத்துல எந்த ஆயுதம் தெரியுமாங்க? துதி என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள். எரிகோ கோட்டை கீழே விழுந்துச்சு, தொலைச்சிட்டாங்க.
இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அமை ஸ்தோத்திரம் வேற எதையுமே தொலைக்கல, துதியை தொலைச்சிட்டோம், ஜெபம் என்கிற ஆயுதத்தை தொலைத்து விட்டோம், வேத வாசிப்பு என்கிற ஆயுதத்தை தொலைத்து விட்டோம். இந்த மாசத்துல திரும்பியும் தொலைந்து போன ஆயுதத்தை கையில் எடுத்தால் உங்கள் எல்லையை என் கர்த்தர் விரிவுபடுத்த போகிறார். உங்க வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா இந்த 6வது மாசத்துல தொலைந்து போன எங்க ஆயுதத்தை நாங்க கையில் எடுக்க போகிறோம். தொலைந்து போன எங்களுடைய ஆயுதத்தை திரும்பி நாங்க எடுக்க போகிறோம். இந்த இடத்துல கவனிங்க, ஊழியக்காரர் கேட்கிறார், ஆயுதம் எங்கே தொலைந்து விட்டது என்று கேட்டபோது வாசிக்கலாம், அவன் அந்த இடத்தை காண்பித்து அவன் அந்த இடத்தை காண்பித்தான். இப்போ ஒருவேளை நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ, எந்த தவறை செஞ்சோமோ, நிச்சயமாகவே நம்ம அதை ஒற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆனா ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும் தெரியுமாங்க? உண்மையை யார் ஒருவன் ஒற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை நிச்சயமாகவே கர்த்தர் இந்த உலகத்துல உயர்த்தி கொண்டே இருப்பார். மனுஷங்கிட்ட வேண்டாம், கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆயுதத்தை நான் தொலைச்சிட்டேன், ஆமென், இப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை தொலைச்சிட்டேன். ஜெபத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும், துதிக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும், ஆராதனைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கு என்பதை மறந்து போய் ஆயுதத்தை துளைத்து விட்டேன். இந்த ஆயுதம் உங்க வீட்டுல இல்லாம உங்க எல்லையை கர்த்தர் விரிவுபடுத்த மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலிசா கேட்கிறா, உன் ஆயுதம் துளைந்த இடம் எது காண்பி என்று சொன்னார். அவன் மரத்தை வெட்டி கொண்டு இருக்கும் போது அவன் கையில் இருந்த ஆயுதம் தவறி தண்ணீருக்குள் விழுந்து விட்டது. தண்ணீருக்குள், இரும்பு கோடாரி தண்ணீருக்குள் விழுந்து விட்டது. இப்ப எல்லை விரிவுபடுத்தப்பட வேண்டும், நெருக்கத்தை மாற்ற வேண்டும். ஆயுதம் இல்லாமல் இனி நெருக்கத்தை மாற்ற முடியாது. அவர் கேட்கிறார், அதை விழுந்த இடத்தை காண்பிக்க சொன்னார். உடனே அவன் இந்த இடத்தை காண்பித்தான். வாசிக்கலாம், ஒரு கொம்பை வெட்டி, ஒரு பெரிய கம்பு கொப்பை வெட்டி அதை அங்கே எறிந்து, அவன் உடனே நல்லா கவனிங்க, இவன் துளைந்த இடத்தை சரியாக காட்டினான், சரியாக காட்டினான். இப்போ ஒருவேளை இந்த 6வது மாசத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில உங்களோட கர்த்தர் நிச்சயமா பேசி இருந்தா எந்த ஆயுதத்தை நீங்க தொலைச்சிருக்கிறீங்க? ஒருவேளை ஜெபமா, ஒருவேளை வேத வாசிப்பா, ஒருவேளை ஆராதனையா, இல்ல கர்த்தருக்கு இருக்க வேண்டிய உண்மையா, எதை நீங்க தொலைச்சிருந்தாலும் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறா, இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறா. எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே என் ஆயுதத்தை நான் தொலைச்சிட்டேன், இன்னைக்கு கர்த்தர் இதை மீட்டு தர விரும்புகிறார், மீட்டு தர விரும்புகிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆயுதத்தை தொலைச்சிட்டேன். உடனே ஒரு கொப்பை வெட்டி, நல்லா கவனிங்க, இவர் தொலைக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே அந்த தொலைந்த ஆயுதத்தை மீட்டெடுக்கக்கூடிய மரத்தை ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பிரச்சனைக்கு சொல்யூஷன், என் பிரச்சனைக்கு பரிகாரம், என் வேதனைக்கு பரிகாரம், என் துக்கத்துக்கு பரிகாரம் ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார் 6வது மாதத்துல. இப்ப எடுத்துக்கொள்ள வசனத்தை கவனிங்க, நல்ல கவனிங்க, முடிக்க போகிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? உன் ஆயுதத்தை எடுத்துக்கொள் என்று சொன்ன போது உடனே அதற்கு கீழே இருக்கிற வசனங்கள் சொல்லுகிறது, அவன் கரத்தை நீட்டி அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டான். நல்ல கவனிங்க, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஆயுதம்? தொலைந்த ஆயுதத்தை எடுத்ததினால் மறுபடியும் அவர்கள் ஸ்தோத்திரம் நெருக்கமாய் இருந்த இடத்தை விசாலப்படுத்தினார்கள். இப்போ ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற இடத்துல நான் முடிக்க போகிறேன், இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்ல போறேங்க, ஆண்டவரே எங்க வீட்டுல எங்க எல்லை விரிவுபடுவதற்கு எங்களுடைய ஆயுதம் முக்கியம். ஆயுதம் என்ன தெரியுமா? ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நேரம் இருந்தால் உங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். சர்வ ஆயுத வர்க்கங்களையும் தரித்துக் கொள்ளுங்கள், காலம் கடைசி. எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது, உன் தரிசனத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது, எப்படி கிரியைகள் எழும்பினாலும் நிச்சயமாக ஜெபம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுங்க, வேத வாசிப்பு என்கிற ஆயுதத்தை கையில் எடுங்க, துதி என்கிற ஆயுதத்தை கையில் எடுங்க. 6வது மாசம் உங்கள் எல்லையை கர்த்தர் விரிவுபடுத்த போகிறார். அப்படின்னா இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் கேட்க போகிறார், ஆண்டவரே யாபேசு ஜெபித்தா, தேவரே நீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லை விரிவாக்கி இப்படி கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அப்படின்னா கண்களை மூடி ஸ்தோத்திரம் இருக்கிற இடத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் ஸ்தோத்திரம் எங்களை எல்லை விரிப்படுத்த விடாதபடி எங்கள் ஆயுதத்தை எங்கேயோ தொலைத்து இருக்கிறோம். ஜெபம் என்கிற ஆயுதத்தை தொலைத்து விட்டோம், வேத வாசிப்பு என்கிற ஆயுதத்தை தொலைத்து விட்டோம், துதி என்கிற ஆயுதத்தை தொலைத்து விட்டோம்.
ஆனால் அந்த ஞாயிறு ஆராதனையில் எனக்குத்தான் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்காக பேசியிருக்கிறீர், என் பிள்ளைகளுக்காக பேசியிருக்கிறீர். ஆயுதத்தை திரும்ப எடுக்க போகிறோம். இந்த 6வது மாசத்துல எங்கள் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுத்து தீர்மானத்தோடு ஜெபிப்பீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆயுதத்தை நாங்கள் மறுபடியும் கையில் எடுத்து ஆண்டவரே எங்கள் எல்லை விரிவுபடுத்தப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. என் கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் கர்த்தாவே, இந்த 6வது மாசத்துல சந்தோஷத்தின் எல்கை, சமாதானத்தின் எல்கை, ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற சகல எல்லைகளும் விரிவுபடுத்தப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லைகளை விசாலப்படுத்தினதற்காக நன்றி. எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. சகல துதி, சகல கனம், சகல மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முடிவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை யாவரை ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.